ஷிம்ப் கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் மாஸ் பாய்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணுறேங்க. ஸோ இப்போ 70 சப்ஸ்கிரைபர் போகணும்னு சொன்னேன். இது கொஞ்சம் தப்பாக கேட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. 70 சப்ஸ்கிரைபர்ஸ் போகலான்னு நினச்சேன். 65 64 ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 6 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுனாலே போதும். எனக்கு நாட்கள் மாதிரி இருக்கும். என் ஆசை என்னன்னா என் கையில் சில்வர் ப்ளே பட்டனை நான் கையில் பிடிச்சி ஆகணும். இத்தனைலாம் அதை மனசில் வச்சுனுக்கிறேன் எப்பலாம் வீடியோ போடும்போது. ஸோ ப்ளீஸ் கைஸ் கொஞ்சமாச்சு சில்வர் ப்ளே வாங்கணுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஆகுறதுல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கூட எனக்கு ஒன்றும் இல்லை. பட் நீங்கள் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அது கைடுங்களை என்ன பண்ணுவோன்னே தெரியாது. பின்னாடி ஃப்ரெண்ட்ஸு நினைக்கிறேண்ணா. ஐயோ காய்ஸ் ஃப்ரெண்டு மேன் மாதிரி டக்கா ஃபேர் வைப்பான் எப்பயாச்சு. அவங்க இஷ்டம் 10 மில்லியன் எப்படி தான் வாங்கினானுங்களே தெரியல. ஒரு வாட்டி நானும் 10 மில்லியன் வச்சுருந்தேன். வாங்கலான்னு பார்த்து வாங்க ஏமாற்றிட்டாங்க. ஆரம்பிச்சு கேமே வாட்ரா டைப்ல கிரீன் லைட் இந்த ஃப்ரெண்ட் மேனாங்க ஸ்டாப் வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிறான். பாருங்க அவன் ஸ்டாப்ல இருந்தும் ரெட் லைட் கிரீன் லைட்னு நோண்டுக்கிறான் போல. ஆனால் ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காந்து ஃபோன் பண்ணி ரெட் லைட் எப்போ ஜஸ்ட்டுடானா சொல்லிட்டு கிரீன் லைட் ஐயோ என்னடா 2 பேர் என்னடா நடிப்பது வாங்க பின்னாடி நிறைய பிளேஸ் வந்துக்கிறாங்க. அதுதான் இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் ஆகாது. ஓச்சி இவனுங்க செத்தானுங்க சேகுது. அதுவும் பற்றிலாம் ஒரு இவங்களாம் கண்டிப்பாக சுற்றுறான். அதோ அந்த லாஸ்ட்டில் ஒத்துக்கிறான்ல கண்ணுக்கு தான் தெரியல. லாஸ்ட்டில் ஒரு 2 பேர் வந்துருக்கிறாங்களே அவனுங்களே செத்தானுங்க. போச்சு அவங்க சொல்லி முடிஞ்சது. சாவனா 2 பேடா இது கேஷுவலாக நான் வரேன். அந்த பேக்ரவுண்ட் காய் யார் நீங்க டேய் 2 பேர் என்ன பண்ணுக்கிறீங்க? யார் ரூல் டோமா அப்போ அவன் அணிகமுக்கு சூஸ் பண்ணுகிறான். யார் யார் இது மாதிரி வைக்கிறாங்க அதை தெரிஞ்சு போடுங்க. அதை ஆப்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்ச. ஸோ ஒரு நிமிஷம் இருங்கள். இப்போ நம்ம வந்தாச்சு. டேப்பு கையில் வச்சுன்னே வரான் பாரியா ஃப்ரெண்ட் பண்ணி. ஸோ நான் சூஸ் பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஐயோ ஐயோ சே அடா எனக்கு குடம் கொடுத்துட்டீங்க. ஒரு வேளை ஃப்ரெண்டு பண்ணி எனக்கு அப்படி சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். காதில் கேட்டுச்சான்னு தெரியல. அப்படியே நம்ம ஈஸி எல்லாமே ஈஸியாக ஸ்க்ராட்ச் தான். பார்த்தீங்களா காய்ஸ் என் பவரை? நான் ஒரு வாட்டி இந்த கேம் சின்ன வயசில் விளையாடிக்கிறேன். ஒரு 5 வயசுலாம். ரோப்ளாக்ஸு எனக்கு குட்டி வயசுல தெரியும். ஐயோ எனக்கு வந்து சுற்றுக்கு போகிறேன். எஸ் காய்ஸ் எப்படி காய்ஸ் உடமே ஈஸியாக முடிச்சோன்னா அந்த அளவுக்கு நான் பவரு நான் தான் ஃபஸ்ட்டு. ராஜா நீங்க எல்லாம் பேஜா. ஃபஸ்ட்டு செகண்ட்
இதுக்கப்புறம் தான் எல்லாம் வராங்க. ஃபஸ்ட்டு வந்தேன். ஐயோ ஏதாச்சும் நான் கேட்க போகிறேன். போனேன் சும்மா. யாராச்சும் மாஸ் பாய் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ யாரெல்லாம் புதுசாக பார்த்தீங்களோ அவங்க மறக்காமல் மாஸ் பாய் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. திஸ் கேம் இஸ் ஸோ சேட்னா செத்து போயிடுமா எதுக்குமா? இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க 11ஆ? என்னடா இப்போ தான் ஃபஸ்ட்டு செகண்ட் கேம் இருந்துச்சு, அதுக்குள்ளே 11 பிளேஸு. ஷட். இப்போ போய் மின்கல் கேம் விளாடணும், ஜாலியாக இருக்கும். கிளாஸ் பிரிட்ஜ் தான் கைஸ் கொஞ்சம் கஷ்டம். இப்போ கிளாஸ் பிரிட்ஜில் 2 பேர் இருந்தாங்கன்னா 2 கிளாஸ் தான் இருக்கும். கொஞ்சம் 6 பேர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா ஃபுல் கிளாஸ் வச்சுட்டு பாருங்க. அதான் எனக்கு இருப்பே. நெக்ஸ்ட் கேம் ஐ லவ் மணியா. லவ் மணி நான் செத்து நான் குத்துறேன் சாவு. டாய் தம்பியே என்கிட்ட வச்சுக்க கூடாது. எவனோ இருக்கக்கூடாது. போ இன்னும் நான் வந்து சாப்பிடுப்பேன் எல்லாம் இருக்கு. மாமா உள்ளெல்லாம் ஓடக்கூடாதுமா, இல்லை தப்புமா. இந்த பொண்ணு ஐயோ கரெக்டான நேரத்தில் வச்சு ஐயோ 6 லட்சா நான் போட்டுக்குது. கொரியா லாங்குவேஜ் போட்டுக்கிறாங்க. அப்போ எதுக்கு இந்தியன் மக்கள் விளையாடுறாங்க? அதான் புரியல. பாருங்க ஃப்ரெண்டு பாருங்க மாதம் டென்ஷனாக அப்படியே பார்த்தா. அவ்வளோதான்டா ஆரம்பிக்க போதுற ஆட்டம். உடனே பாட்டு போட்டுருவானுங்க. இந்த பாட்டு தான் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம அடிக்கலாம். ஐயோ என்னடா ஃபஸ்ட்டு ரொனால்டோ தெரியுமா? அதான் ரொனால்டோ தான் ஷூ சொல்லுவாரு. அது எனக்கு நல்லா தெரியும். நான் ரொனால்டோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி கிடையாது, அவருடைய ஃபேனே அதுதான். நீங்கள் இங்கேருந்து சாவுங்க, நான் முன்னாடி போகிறேன். ஐயோ போச்சுரா எப்படியாச்சும் வின் ஆயிடணும். கடவுளே திரும்பிங்க கட்டாடணும். ஒரு ஆளு கடலை வச்சு மாட்டிக்கிட்டேன் நானும். ஒருத்தன் அங்கேயே நின்றுக்கிறான், செத்துருவாங்க நான் சொல்றேன். ஐயோ ஷட். அப்படிதான் சுத்து எதுக்கு ஆடாத 5வது கேம்ல நான் தான் ஃபர்ஸ்ட். யாருக்குமே தெரியாது. இந்த பிளாக் உள்ள வந்தோடனே தான் நம்ம கிளிக் பண்ணோம். 5 டிக்கெட் ஆல்தான் இது முடிஞ்சு. எப்பவுமே ஃபஸ்ட்டு கிடையாதுடா, 4th தான் ஃபஸ்ட்டு. இவனுங்களாம் செத்தானுங்க சேகர். ஃபஸ்ட்டு நான் தானே ராஜா எந்த கேம்லேயுமே. 6 lakhsல கூட நான் தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன். ஒருத்தன் கூட வரல. என்னடா 2 பேரா? இப்போ நெக்ஸ்ட் மின்கல் கேம்ல 3 பேரா? only 3. மின்கல் நம்பர் 2 யா.
Are you ready, guys? Yes. அப்படியே அந்த பொண்ணு தப்பிச்சிச்சு. பாருங்க எவ்வளோ லிங்க் போது பாருங்க. அதுக்கு தான் ஓப்பன் பண்ண கூட சொல்றாங்க. நல்லா கேளுங்க. லிங்க் போய் நாக்குது இது மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம தேவை. நான் போய் நாக்குது இன்னும் கிளிக் பண்ணல. நான் போவே இல்லை. அது சத்தாயிடுச்சு நீ. நம்ம தப்பிச்சிட்டோம். லாஸ்ட்டாக அந்த ஃபைட்டிங் திருப்பியும் 2 தாம்மா வச்சு ஃபஸ்ட்டு 1 தாம்மா வர போறியா திட்டமான தலைவலியா. ஆனால் ஒரு ரூம் தான் இருப்போம். வெல்வினா கிணனுக்குள்ள ஜியா ஆர்பிக் பாண்டியா ரொனால்டோ தெரியும். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா இல்லை ஃபுட்பால் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லை பெஸ்ட்டு பிளேயர் தோனி பிடிக்குமா இல்லை ரொனால்டோ பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொனால்டோ தான் பிடிக்கும். ஏன்னா ரொனால்டோ என்னோட ஃபேவரட். யாரும் சத்துன கூட வந்து ஐயோ வந்து ஃப்ரெண்ட்டு கடா அப்படி இருக்கிறான். அக்செப்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கைடு நின்றுடா. ஆனால் ரியல் விடாது. ஏப்பா கேம் முடிஞ்சுதுடா. யாஸ் கேம் முடிஞ்சுது. லாஸ்ட் கேமு இதுதான் பிளாக் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் ஃபைட்டிங். என்னடா பண்ணுகிற எனக்கு கொண்டு காட்டுறா. ஃபைனல் கேமா? இன்னும் 1 more கேம். 2 more கேம். நீங்கள் அவனுக்கு கமெண்ட் பண்ணலாம் 2 more கேம். ஐயோ கேம்னு சொல்லிட்டுனே. யாரா நீ ஃப்ரெண்டு மேனா சொல்லல. நான் இங்கே ஒன்றுக்குறேன் அங்கே ஒன்றுக்குறேன் இல்லை போக மாட்டேன்டா.
காய்ஸ். ஸோ இங்கேயே நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ சாரி காய்ஸ், கேம் முடிக்காது. எதனா தப்பு நினச்சேன்னா வீடியோவில் மன்னிச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் எப்படியோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க தெரியும், லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ்.